ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரியாக்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபார்மலிட்டேஷன் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக யூஎக்ஸ் ரிலேட்டடாக நம்ம அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் ரியாக்டில் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா npmi ஃபார்மிக், அப்புறம் நெக்ஸ்ட்டு பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பு. ஸோ இந்த 2 பேக்கேஜஸுமே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ப்ராஜெக்ட்ஸில். இதை வச்சு தான் வந்து நம்ம ஃபார்ம் வேலிடேஷன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண 2 பேக்கேஜஸுமே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் யூஸ் ஃபார்மிக் from forming, and then next வந்துட்டு import star as from yep. ஸோ ஏன் ஸ்டார்னு சொல்லி போட்டிருக்கேன்னா எப்பில் வந்துட்டு நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே தேவைப்படும். அதனால தான் வந்து ஸ்டார்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கோ. ஸ்டார் அப்படின்னா அதில் உள்ள எல்லா பேக்கேஜஸுமே வந்து இம்போர்ட் ஆகிற மாதிரி அர்த்தம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த டேட்டா வந்து ஆப்ஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் எத்தனை இது இருக்குன்னா மொத்தம் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட். ஸோ 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூஸுமே வந்து ஆப்ஜெக்டாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்ட் ஃபார்மிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் ஃபார்மிக் அப்படின்னு சொல்லி நம்ம இம்போர்ட் பண்ண ஃபங்க்ஷனை கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டர்ஸாக நம்ம வந்துட்டு இனிஷியல் வேல்யூஸையும் சப்மிட் ஃபங்க்ஷனையும் வந்துட்டு கால் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்னா இனிஷியல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 செமிகோலன் வச்சு ஒரு செமிகோலன் வச்சு கேர்லி பிரேசிஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த கேர்லி பிரேசிஸ்க்குள்ளே உங்களோட ஆப்ஜெக்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னென்ன டேட்டாஸ் வந்து வாங்க போகிறீங்களோ அந்த டேட்டாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் நேம் அண்ட் இனிஷியல் ஸ்டேட்டில் எம்டியாக தான் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வாங்க போகிறேன். ஸோ சரி இமெயில் வாங்க போகிறோம். தென் இமெயிலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா வேல்யூஸோட டேட்டாஸ் வந்து கொடுத்தாச்சு. அந்த நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கேர்லி பிரேஸுக்கு அப்புறம் நம்ம ஒரு கமா கொடுத்து இந்த இடத்துல வந்து வேலிடேஷன் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துட்டு வேலிடேட் பண்ண போகிறோம் நம்ம எல்லா வேல்யூஸையும். ஸோ அதுக்கு வந்து வேலிடேஷன் ஸ்கீமா. ஓகேவா? அந்த இதில் வந்துட்டு செமிகோலன் வச்சு எப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்க போகிறோம் எப் டாட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஏன்னா ஆப்ஜெக்டில் தான் நம்ம எல்லாத்தோட டீட்டெயில்ஸையுமே இது பண்ண போகிறோம். அந்த நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு கேர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த இதில் வந்துட்டு இப்போ இந்த கேர்லி பிரேசிஸ்க்குள்ளே நம்ம இங்கே க்ரியேட் பண்ண எல்லா டேட்டாஸ்க்கான ஒரு வேலிடேஷன் தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ நம்ம ஏன் எப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்பில் வந்துட்டு ப்ரீடிஃபைண்டாக எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு நமக்கு சிம்பிளாக ப்ராசஸ் முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா எப் இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுத்துருக்கோமா, அந்த நேமை கொடுத்துடலாம். அண்ட் தென் இந்த நேமில் எப் டாட் அண்ட் தென் இந்த டாட்க்கு அப்புறம் என்ன அப்படின்னா இந்த நேம் வந்து என்ன டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம்.
ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் ஸ்ட்ரிங்குக்கு அப்புறம் டாட் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபீல்டு வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ அதனால் வந்துட்டு டாட் ஸ்ட்ரிக்ட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ரெக்வயர்ட் ஃபீல்டு வந்து எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து நேம் கொடுக்க அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு எரர் ஷோ ஆகணும். ஸோ அந்த எரரை வந்துட்டு நம்ம இந்த ரெக்வயர்ட் ஃபீல்டில் தான் கொடுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா நேம் இஸ் யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவங்க நேம் எதுவும் கொடுக்கல அப்படின்னா இந்த எரர் வந்து அந்த இடத்துல வந்து த்ரோ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெக்வயர்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுவோம். அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அந்த மினிமம் ஃபீல்டு மூலியமாக வந்து எத்தனை கேரக்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மினிமம் அப்படின்றது இந்த இடத்துல தேவைப்படாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் எடுத்துறேன். இந்த மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. அந்த ட்ரிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ட்ரிம் என்னத்திங்கன்னா நடுவில் ஒயிட் ஸ்பேஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அதனால் ஸோ யூசர் நேமில் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது அப்படின்றேன். ஸோ இதுலேயும் வந்துட்டு எரர் அவாய்ட் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இமெயில் தான் கொடுக்கலாம். இமெயில் அண்ட் தென் இந்த இமெயிலில் அதே மாதிரி தான் செமிகோலன் வச்சு எப்பு டாட் ஸ்ட்ரிங்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த ரெக்வயர்டில் வந்துட்டு இமெயில் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா இது இமெயில் ஃபீல்டு அப்படின்றதுனால. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம பாஸ்வேர்டுக்கும் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் அதே எப்பு டாட் ஸ்ட்ரிங்கு டாட் ட்ரிம் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு வேலிடேஷன் வந்து எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டியா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கான சப்மிட் ஆக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபார்ம் சப்மிட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா ஆன் சப்மிட். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செமிகோலன் வச்சு இந்த சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனில் டேட்டா வந்துட்டு பாஸ் ஆகும். ஸோ டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் பண்ணி நம்ம டேட்டாவை பார்த்துக்கலாம். ஸோ டேட்டா வருதா இல்லையா அப்படின்றத கன்சோல் டாட் லாக். ஓகேவா? இதில் டேட்டா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபார்முக்கு அந்த ஃபார்ம் வேலிடேஷனுக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்துட்டு டேரெக்டாக நம்ம HTML கோடில் இன்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ நேம் அப்படின்றதில் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் இந்த இது வந்துட்டு என்னென்னா நேம் வந்து இமெயிலு அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா நேம் வந்துட்டு பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நேம் எல்லாமே கொடுத்தாச்சு. அந்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேல்யூஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. வேல்யூஸில் வந்துட்டு ஸோ வேல்யூவில் வந்துட்டு வேல்யூஸில் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஃபார்மிக் டாட் வேல்யூ வேல்யூஸ் டாட் நேம். ஓகேவா? ஸோ இதுதான் கொடுக்க போகிறோம். அந்த நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு அதே மாதிரி தான் வேல்யூ அப்படின்றதில்
formic dot values dot email. ஓகே, நான் இதை அப்படியே காப்பி பண்ணி தேர்ட் இதுக்கும் பண்ணிக்கிறேன். Control C and then password. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இன்னும் ஒன்று நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே வந்து ஆக்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம எழுதிக்கலாம். ஆன் சேஞ்சில் formic dot handle change. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு எல்லா இதுலேயுமே வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதுலேயும் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாத்தையுமே வந்து டினோட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன்று தான் பாக்கி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு டிவ்வை க்ரியேட் பண்ணேன், அதாவது ஒரு பேராகிராஃப் டேகை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா formic டாட் எரர்ஸ் டாட் நேம்ட். ஓகேவா? ஸோ இந்த எரர் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான் ஷோ ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்னென்னா Control C காப்பி பண்ணியாச்சு. அண்ட் தென் அதில் வந்துட்டு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா சரி ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் சொன்னாங்க. formic டாட் errors dot name இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த பிரேக் தேவையா சரி போட்டுறேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இல்லை எரர் இல்லை அப்படின்னா நல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இதே இதை அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிடும். Control V Control V. இதில் இப்போ நேமை மட்டும் பார்த்தீங்கன்னா நேமுக்கு பதிலாக இந்த இடத்துல இமெயில் அண்ட் தென் இதில் வந்துட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி சப்மிட் இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்துட்டு நம்ம ஃபார்மோட இதுல தான் கொடுக்கணும். ஸோ அதை மறந்தாச்சு. ஓகே, இதை மாற்றி நம்ம எங்கே கொடுத்துடலாம். ஓகே, அதாவது என்னென்னா ஃபார்மோட இந்த இடத்துல ஓகேவா ஃபார்ம் ஸ்டார்டிங் டேக்கில் கொடுக்கணும். என்னன்னா ஆன் சப்மிட் அப்படின்றதுல ஃபார்மிங் டாட் ஹேண்டில் சப்மிட். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாரை கொடுத்துருங்க, ஏன்னா ரெக்வயர்டில் வந்துட்டு ஸ்டார் இருக்குங்க. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கேன் எல்லா இடத்துலையும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு
அருண் குமார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். இமெயில் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு சும்மா ஸ்கைடி ஓகே கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா பட் நமக்கு இங்கே வந்துட்டு ஷோ ஆகலை என்னான்றதை பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஓகே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எம்டியாக அதை விட்டுட்டு சப்மிட் பண்ணோம். பாஸ்வேர்டு ரெக்வயர்ட் கொடுக்கலையா? ஓ ஆமாம் ஓகே. இடத்துல பாஸ்வேர்டு வந்துட்டு ரெக்வயர்ட் ஃபீல்டாக கொடுக்கல. ஸோ அதை நான் கொடுத்துட்றேன். ஓகே முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா வந்து மெயில் கொடுத்தாச்சு. ஏன் வந்த ஓகே ஒரு நிமிஷம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் நான் காட்டல. ஸோ அது என்ன அப்படின்னா ஸோ கைஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அதாவது இது எல்லாத்துக்குமே வேறு மிஸ்டேக் வரலாம். ஸோ என்ன அப்படின்னா நான் வந்துட்டு எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணேன். அதாவது என்ன அப்படின்னா இந்த எரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே தானே வரும்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் சோம்பேறித்தனத்தினால காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூவை சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இமெயில் அப்படின்ற ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இமெயில் அப்படின்றத கொடுக்கணும். அதை நான் கொடுக்காம காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னா மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா பாஸ்வேர்டா ஓகே. ஸோ பாஸ்வேர்ட் ஸோ முன்னாடி நம்ம கொடுத்துருந்தப்போ என்னாச்சுன்னா நேம் அப்படின்ற ஃபீல்டு, அதாவது நேமில் வந்துட்டு நமக்கு இல்லைன்னா மட்டும்தான் வந்துட்டு எல்லாமே எரர் ஷோ ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ மாற்றியாச்சு. இப்போ எந்த இதில் எரர் இருந்தோ அந்த இது மட்டும் காட்டும். நெக்ஸ்ட் ஓகேவா? இப்போ பாப்பா ஸோ நான் ஃபஸ்ட்டு எம்டியாகவே சப்மிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே எரர் வந்துருச்சு. ஸோ இது நம்ம ஒரே ஒரு நிமிஷம் நான் எரர்னால் அந்த ரெட் கலரில் காட்டுங்களா? ஸோ அதுக்கு நான் எழுதிக்கிறேன். ஃபாண்ட் வந்துட்டு பாக்கிங்ஸ் தரேன். டெக்ஸ்ட் வந்துட்டு yes1 and then text red side under கண்ணா டார்க்காக இருப்பாங்க. ஸோ 800 கொடுத்தாரேன். ஸோ இந்த இதை வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி 3 இதுக்கும் பேஸ்ட் பண்ணிடுவோம். தென் இதுக்கும் பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்க்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வேலிடேஷன் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு பேரை மட்டும் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகலை, இந்த வேல்யூ வரலையே அப்படின்னு இந்த 2 ஃபீல்டும் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது கொடுத்தனோம். அண்ட் தென் இதுக்கு வந்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ நான் சப்மிட் பண்ணதை இந்த கன்சோலில் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் வந்துடுச்சு. ஸோ நம்ம இங்கே இன்புட் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் இதாகிற மாதிரி. ஸோ இப்போ ஃபார்ம் வேலிடேஷன் வந்து நம்ம ரியாக்டில் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கூகுள் லாகின் அண்ட் தென் ஃபேஸ்புக் லாகின் இதெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் தென் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.